மறைப்பொருள். உகாரம் விஷ்ணு என்று சொன்னவுடனேயே அதே விஷ்ணுவை அவ்யக்தம், அதாவது சாக்ஷாத் பரபிரம்மம் என்று சொல்லி இருக்கிறது. ருத்ரன் அப்புறம் மகேஸ்வர சதாசிவர்கள் எனும் எல்லோரையும் அடக்கி கொண்டிருக்கும் பிரம்மமாக விஷ்ணுவை சொல்லி இருக்கிறது. திரிமூர்த்திகளில் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் இருவரையுமே பரபிரம்மஸ்வரூபமாக சொல்கின்ற வழக்கு தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. விஷ்ணு என்பதற்கு நேர் அர்த்தம். அந்த அக்ஷரங்களை தாது பிரித்து சொல்லுகின்ற ரூட் மீனிங் என்பது சர்வ வியாபகமாக இருக்கின்ற தன்மயன் என்பதாகும். விஷ்ணு என்பதற்கு வியாபன சீலமுள்ள, அதாவது எங்கேயும் வியாபித்து இருக்கின்ற தன்மை கொண்ட பிரம்மம், பரமாத்மா, வசுதேவன் எனப்படுகின்றான் என்று ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். சகல வஸ்துக்களிலும் சுவாமி வசிப்பது வசதி. சகல வஸ்துக்களிலும் அவருக்குள் வசிக்குமாறு, அதாவது நிலை பெறும்படி இருப்பதால் வாசயதி. ஆனால் அந்த பிரம்மம் வெளிப்படாத அவ்யக்தமாகவே இருக்கிறது. ஒரு வஸ்து குறிப்பிட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற போதுதான் அது வெளிப்படையாக நமக்கு தெரிவது. அது அப்படி ஒன்றாக இல்லாமல் சர்வத்திலும் வியாபித்திருக்கிறது என்றால் அப்பொழுது அந்த சர்வம்தான் வெளிப்படையாக தெரிகின்ற வியக்தமாக இருக்கும். அத்தனையும் வியாபித்திருப்பது அவ்யக்தமாகத்தானே இருக்கும். ஒரு டம்ளர் நீரில் பூராவிலும் சர்க்கரையை கரைந்து வியாபித்து வைத்திருக்கும் பொழுது அது அவ்யக்தமாகத்தானே இருக்கிறது. அந்த மறைப்பொருளே இரண்டு விதத்தில் மறைப்பொருள் ஆகின்றது. ஒன்று மறைந்து இருப்பதால் அது மறைப்பொருள், மறையாகிய வேதத்தின் உட்பொருளாக இருப்பதாலும் மறை எனப்படும். அப்படிப்பட்ட மறைப்பொருள்தான் விஷ்ணு. சித்து தருகின்ற க, பாவத்தை போக்கி பரிசுத்தப்படுத்துகின்ற ர ஆகிய இரண்டோடும் விஷ்ணுவாகவும் அவ்யக்தமாகவும் விஷ்ணுவான அவ்யக்தமாகவும் உள்ள ஊவும் சேர்ந்து குரு என்ற வார்த்தை உண்டாகியிருக்கிறது. விஷ்ணுவாக என்பதற்கு சர்வ வியாபகமாக என்று அர்த்தம் பண்ணும் பொழுது சர்வம் என்ற இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. இதில் அந்தர்யாமியாக அவன் வியாபித்திருக்கின்றான் என்று ஆகின்றது. அந்த விஷ்ணுவை அவ்யக்தம் என்று சொல்லுகின்ற பொழுது நிர்குண பிரம்மம் என்றாகிறது. அது அத்வைதம். உபதேசம் தைவத அனுபவத்தில் இருக்கின்ற நமக்குத்தான் என்பதால் துவைதமும் இங்கு வந்துவிடுகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.